ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குளம் அமைந்திருந்தது. அந்த குளத்தில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது. அந்த முதலை அந்த குளத்திற்கு நீர் அருந்த வரும் மிருகங்களை உணவாக மாற்றிக்கொள்ளும். அதே நேரத்தில் அந்த குளத்தின் அருகில் ஒரு நாவல் மரம் வளர்ந்து வந்தது. அது வளர்ந்து மிகப்பெரிய மரமாக மாறி நாவல் பழங்களை கொடுத்தது. அந்த வழியாக வந்த ஒரு குரங்கு அந்த நாவல் மரத்தை கண்டு அந்த மரத்தின் மேலேறி நாவல் பழங்களை உண்டது. அந்த குளத்தில் வாழ்ந்து வந்த முதலை அந்த நாவல் பழங்களை உண்ண வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது. உடனே குளத்தின் கரைக்கு வந்து மரத்தின் மேல் அமர்ந்து நாவல் பழங்களை உண்டு கொண்டிருக்கும் குரங்கை கண்டது. உடனே இந்த முதலை குரங்கிடம் எனக்கும் நாவல் பழம்தா என்று கேட்டது. ஆனால் குரங்கு இந்த நாவல் பழங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று கூறியது. முதலை குரங்கிடம் கெஞ்சி கட்டது. குரங்கும் முதலைக்கு பாவப்பட்டு ஒரு 5 பழங்களை கீழே போட்டது. முதலையும் மிக சந்தோஷமாக அந்த பழங்களை எடுத்து உண்டது. சில காலங்களின் பின்னர் இவ்வாறு அந்த குரங்கிடம் முதலை பழங்களை வாங்கி வாங்கி இருவர்களும் நண்பர்களாயினர். ஆனால் ஒரு நாள் முதலை தன் மனைவியிடம் நாவல் பழங்களை கொடுக்கும்போது அந்த மனைவியான முதலை, இந்த நாவல் பழங்கள் உனக்கு எவ்வாறு கிடைத்தது என்று கேட்டது. உடனே அந்த முதலை, எனக்கு ஒரு குரங்கு நண்பன் உள்ளான், அவன்தான் மரங்களின் மேலேறி எனக்கு நாவல் பழங்களை பறித்து தருவான் என்று கூறியது. உடனே அதன் மனைவி, ஒரு குரங்கா, நான் கேள்விப்பட்டுள்ளேன். குரங்குகளின் இதயம் மிகவும் சுவையானது. எனக்கு அந்த குரங்கின் இதயம் வேண்டும் என்று கூறியது. உடனே அந்த முதலை, என்னால் முடியாது, அவன் எனது நண்பன் என்று கூறியது. ஆனால் அந்த மனைவி அந்த குரங்கின் இதயத்திற்காக அந்த முதலையிடம் பேசாமல் இருந்தது. அதனால் அந்த முதலை கவலையுடன், நான் எனது நண்பனான குரங்கின் இதயத்தை கொண்டு வருகிறேன் என்று கூறியது. பின்னர் அந்த குரங்கு இருக்கும் இடமான குளத்தில் கரைக்கு வந்தது. குரங்கு, என்ன நண்பா, இந்த பக்கம் ஏன் வந்துள்ளாய் என்று வினாவியது. உடனே முதலை, என் மனைவி உன்னை விருந்திக்கு அழைத்துள்ளார், அதனால்தான் உன்னை அழைத்துச் செல்ல வந்தேன். முதலையின் அழைப்பை ஏற்ற குரங்கு, நண்பா, உன் அழைப்பிற்கு மிக்க நன்றி, ஆனால் நான் எப்படி உன்னுடன் வர முடியும், எனக்கு நீந்த தெரியாதே என்று கூறியது. அதற்கு முதலை, அதை பற்றி நீ கவலைப்படாதே நண்பா, நீ என் முதுகின் மேல் அமர்ந்து கொள், நான் உன்னை பத்திரமாக என் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறியது. குரங்கும் முதலையை நம்பி மரத்திலிருந்து கீழே இறங்கி அதன் முதுகில் ஏறிக்கொண்டது. குளம் அல்லது ஆற்றின் நடுப்பகுதிக்கு வந்ததும் முதலையின் மனம் உறுத்தியது. தன் நண்பனை ஏமாற்ற விரும்பாத முதலை உண்மையை சொல்ல தீர்மானித்தது. நண்பா, என்னை மன்னித்து விடு, உன்னை விருந்துக்கு அழைக்கவில்லை, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறாள், அதற்காகவே உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று வருத்தத்துடன் கூறியது. குரங்கு ஒரு நிமிடம் அதிர்ச்சி அடைந்தாலும் சாமர்த்தியமாக யோசித்தது. அடடா நண்பா, இதை ஏன் முதலிலேயே சொல்லவில்லை? நாங்கள் குரங்குகள் எப்போதும் எங்கள் இதயத்தை மரத்தின் கிளையிலேயே பத்திரமாக வைத்திருப்போம். இப்போது என் இதயம் அந்த நாவல் மரத்தில்தான் இருக்கிறது. நீ என்னை மீண்டும் மரத்திற்கே அழைத்துச் சென்றால் நான் என் இதயத்தை எடுத்து உனக்கு தருகிறேன், உன் மனைவியும் மகிழ்ச்சி அடைவாள் என்று கூறியது. முதலையும் குரங்கின் பேச்சை நம்பி மீண்டும் மரத்தை நோக்கி நீந்திச் சென்றது. கரை வந்தடைந்ததும் குரங்கு ஒரே தாவலில் மரத்தின் உச்சாணி கிளைக்கு ஏறிக்கொண்டது. மேலே சென்ற குரங்கு முதலையை பார்த்து, முட்டாள் முதலையே, இதயமில்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? உன் நட்பை நம்பிய என்னை நீ ஏமாற்ற நினைத்தாய், இனி நீ என் நண்பன் இல்லை, இங்கிருந்து ஓடிவிடு என்று கோபமாக கூறியது. முதலை தன் முட்டாள்தனத்தை எண்ணி வெட்கத்துடன் நீந்திச் சென்றது.